இப்ப முதல் கொஸ்டினா வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட கேக்குறேன். நீங்க சார் கம்ப்ளீட் சிலபஸ முடிச்சிட்டு எத்தனை எக்ஸாம் அப்பியர் ஆனீங்க? சிலபஸ் 100% முடிச்சிட்டு எத்தனை எக்ஸாம் அப்பியர் ஆனீங்க? சார் இப்பவும் சொல்ல போனா நான் இன்னும் சிலபஸே முடிக்கல தான் சார். அப்படிதான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு சேயிங் இருக்கு எப்பயுமே. இப்ப நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னா உங்களால 70% தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க தேவையானதை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னா 80+% மார்க் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபுல் சிலபஸ் படிக்கலாம். ஆனா உங்களுக்கு அது ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க அதுக்குன்னு நீங்க ஒரு 2 இயர்ஸ் பிளஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும். ஃபுல் சிலபஸும் படிச்சு முடிக்கணும்னா. நான் சிவில்க்கு மட்டும் சொல்றேன். அது இல்லாம ஜிஎஸ் வேற இருக்கும். ஜிஎஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் செலவு பண்ணும். மொத்தம் 3 இயர்ஸ் நீங்க செலவு பண்ணா தான் ஃபுல் சிலபஸ் முடிப்பீங்க. ஆனா அட் த சேம் டைம் நீங்க சிலபஸை வந்து ஃபுல்லா முடிக்கணும்னு ட்ரை பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். அது எப்படி கவர் பண்ணா படிக்கும் போதே அதை நம்ம டெஸ்ட் சீரீஸ்லாம் அப்பப்போ எழுதி எழுதி பார்த்துடணும். நான் இந்த யூனிட் ஃபுல்லா முடிச்சாதான் நான் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன், நான் ஃபுல் யூனிட் முடிச்சாதான் நான் டெஸ்ட் எழுதி பார்ப்பேன் அப்படின்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. நம்ம முடிக்க முடிக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஓஎம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 3 டாபிக் முடிச்சிட்டேன். ஃபோர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அப்புறம் சென்ட்ராய்டு அதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா உடனே அதுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம எழுதிடணும். அப்படி எழுதிட்டோம்னா இப்போ நம்ம அதுல இருக்க ஃபால்ட்லாம் அப்படியே படிச்சு அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் சாரோட டெஸ்ட் சீரீஸ்லயுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல.